படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ திங்க் ரொம்ப ரியலிஸ்டிக்கா ரொம்ப நார்மல் ஹியூமன் பீயிங் புரியுற மாதிரி சயின்ஸையும் கொஞ்சம் ரிலேட் பண்ணியிருந்தாங்கன்றதுனால இது என்னது பேரநார்மலா வெறும் முடிச்சிட்டாங்கன்ற மாதிரி இல்லாம ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது. எந்த ஒரு சீன்லயுமே பேய் பயமுடுத்தி அந்த மாதிரி காமிக்காம அவங்க ஒரு ஆஃப்டர் லைஃப்ல இருக்கிற மாதிரி காமிச்சாங்க. சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. பட் யூசுவல் பேய் படம் மாதிரி எக்கச்சக்கமா சவுண்ட் திடீர்னு பயமுடுத்துற மாதிரி எதுவும் இன்டென்ஷனலா பண்ணாம ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது, நல்லா இருந்தது. எல்லா ஆர்டிஸ்டுமே நல்லா பண்ணாங்க. ஸோ என்னோட சஜஷன் யார் யாரெல்லாம் அந்த மூவில இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்காம போங்க. நான் தான் பண்ணேன். ஸோ நான் ரெகுலருமே ஃபுல்லா பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஒரு 15 செகண்ட்ஸ் பார்த்துட்டு நான் இந்த மூவி பார்க்கலாம் முடிவு பண்ணோம். ஸோ அந்த வகையில் நல்லா இருக்கும். என்னன்னா அந்த ஹீரோ மெயின் ஆதி சார் அவங்க வந்து ரொம்ப இயல்பா நடிச்சது ரொம்ப ஒரு படத்துக்கு பிளஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி இதுலயும் அந்த கதையோட கனெக்டிவிட்டி நல்லா இருந்தது. ரியலிஸ்டிக்கா என்ன பண்ண முடியும் ஒரு பேரநார்மல் மூவிலங்கிறது பண்ணிருக்காங்க, நல்லா இருந்தது. ஹியூமர் இருக்கு, அதான் அன்எக்ஸ்பெக்டடா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறையவே ஹியூமர் இருக்கு. அது சில நேரத்துல நம்ம கிரிஞ்சா ஃபீல் பண்ணாத மாதிரி கரெக்டா தேவையான அளவு மட்டும் சின்ன ஹியூமர் இருக்காங்க. சாங்ஸ் இருக்கிற மாதிரி வெறும் பேக்ரவுண்ட் ஆடியோ தான் இருந்தது. ஸோ ஒரு ஹாலிவுட் லெவல்ல ஒரு மூவி நம்ம எதிர்பார்க்கிற குவாலிட்டி நல்லா இருந்தது. அது ரொம்பவே நல்லா இருந்தது. அவ ஈரம்ல பண்ண அதே அளவுக்கு டெடிகேஷன், கமிட்மெண்ட் அண்ட் அவர் மட்டும் இல்ல, நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லாருமே ஓரளவுக்கு டெடிட் ஜஸ்டிஸ் டு தி ரோல்னு சொல்லலாம். எல்லாருமே பார்க்கலாம், குழந்தைங்களும் ஆக்சுவலி பார்க்கலாம். பேய் படம் பயந்துருவாங்கன்றது மாதிரி இல்லாம ரொம்ப நார்மலா இருக்குது. பட் பேரநார்மல் மூவிங்கிறதுக்கான எலிமெண்ட்ஸ் கண்டிப்பா அதுல இருக்கு. தேங்க்யூ. படம் தான் சொல்றேன், மற்ற ஜானரோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது வந்து ஹாரர் ஜானர் சாட்டிஸ்ஃபை பண்ணுது என்ன, மற்ற ஜானர் மாதிரி கமர்ஷியலா இருக்கும்லாம் எதிர்பார்த்து வர வேணாம். இது ஹாரர்ல நல்ல ஒரு டிஃப்ரெண்டா வந்து கிரியேட்டிவா யூஸ் பண்ணி நல்ல கேஸ்டிங் யூஸ் பண்ணி இப்போ லைலா மேம், அப்புறம் வந்து சிம்ரன் மேம் ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்ற மாதிரி லைலா மேம் ஒரு வில்லனிசம் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுலாம் லட்சுமி மேன ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காங்க. மற்ற கேஸ்டிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு படம். சவுண்ட் எஃபெக்ட் அதான் சொல்றேன், அந்த சவுண்ட் எஃபெக்டும் கூட வந்து ஆதியோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. படம் வந்து ஒரு வாட்டி கண்டிப்பா பார்க்கலாம். எனக்கு ஈரம் ரொம்ப இதோட ரொம்ப எனக்கு ஈரம் பிடிச்சிருந்தது, இப்படி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆதி இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, சில இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, கிரியேட்டிவா பண்ணியிருக்காரு இதுல. அதான் எனக்கு அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் அந்த ப்ரொனன்சியேஷன் எனக்கு எல்லாமே ஆதியோட இது எனக்கு பிடிக்கும். ஆதி பிரதர் பிடிக்கும். அவர் படம் என்ன எனக்கு ஒரு தனியா ஒரு இடத்து வச்சிருக்கேன். அந்த மாதிரி வந்து இந்த படம் ரொம்ப நாளா எப்போ ரிலீஸ் ஆகும்னு பார்த்துட்டே இருந்தேன். இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு, இந்த வாரம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நல்லா இருந்தது. அதான் சொல்றேன், ஹாரர் தான். மற்றவங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அப்படியே கமர்ஷியலா இருக்கும்லாம் நினைக்க வேணாம். இது வந்து ஸ்லோவா தான் போச்சு, கொஞ்சம் ஸ்லோவானா ஸ்லோ, கதைக்கு தேவைன்றது. ஹாரர் படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. மற்றபடி ஃபாஸ்டாலாம் இல்லை, ரொம்ப கமர்ஷியலாலாம் இல்ல, எல்லாம் பார்க்கலாம். ஹாரர் எலிமெண்ட் தேடி வந்து பார்ப்பாங்களா, அவங்களுக்குலாம் இந்த படம் ஓகே. பட் மற்றவங்களுக்கும் மற்ற ஆடியன்ஸும் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல சார், இது தமிழ் மூவில இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம், அதனால எல்லாரும் கண்டிப்பா பார்க்கலாம் சார். ரொம்ப சூப்பரா இருக்கு. வந்தது இல்ல சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் இந்த எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட் இருக்குமான்னு. ஒரு சீன் கூட இல்ல, எல்லா சீன்லயுமே சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கு சார். ரொம்ப சூப்பரா இருக்கு சார். ரொம்ப எல்லாரோடதும் நல்லா இருக்கு. லட்சுமி மேனோடது இப்பதான் ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கு, நல்லா இருக்கு ரொம்ப சார். நானே நிறைய டைம் பயந்துனேன் சார், நல்லா இருக்கு. எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். சாங்ஸ், எல்லா சாங்ஸோட வேர்ட்ஸ் எல்லாமே எல்லாம் பயங்கரமான வேர்ட்ஸோட தான் சார் இருக்கு. எல்லாரோடதும் நல்லா இருக்கு சார். சூப்பரா இருக்கு சார் அவரோடது. கண்டிப்பா பார்க்கலாம் சார். படம் ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருக்கு, ஒரு தடவை பார்க்கலாம். படத்துல பெருசா கதைலாம் இல்ல, நம்ம வந்து ஊனமற்றவங்களையும் சப்போர்ட் பண்ணோம், அவங்களுக்கும் உயிர் இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும், இது பண்ண வேண்டாம். சவுண்ட் தான், படமே சவுண்ட் தான். சவுண்ட் எஃபெக்ட் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாவே இருந்தது. நல்லா இருந்தது, நல்லா நினைச்சு. காமெடி பெருசா இல்ல, காமெடியே இல்லை. எல்லாருமே நல்லா தான் வச்சிருந்தாங்க நடிச்சவங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, த்ரில்லிங்கா இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் தான் அந்த அளவுக்கு. அதான் சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது, அதனால பேய் அதெல்லாம் கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னா வேண்டாம். ஜெனரல் ஆடியன்ஸ் பார்க்கலாம், ஜெனரல் ஆடியன்ஸ் பார்க்கலாம். நல்லா இருக்கு. என்ன ப்ரோ?
ஈரம் படம் பார்த்திருப்பீங்களா சார்? அந்த மாதிரி தான். ஆனா அந்த கான்செப்ட் வைஸ் சொன்னோம்னா அதுக்கடுத்து படம் பார்க்க முடியாது. ஸோ அதனால அது வேண்டாம். நல்லா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமா. ஸோ எப்படி சொல்றது, ஒரு சின்ன சின்ன ஒரு கிளாஸ் மூவ் பண்றதா இருக்கட்டும், சம்திங் அந்த மாதிரி. நான் எதுவுமே சொல்ல விரும்பல, ஏன்னா சொன்னா அந்த இதெல்லாம் போயிடும். ஸோ அதனால கேட்கல. சூப்பர், எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ எப்படி சொல்றது, நல்லா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். எல்லாமே ஓகே, குட். எதுவுமே இது பண்ற அளவுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ நீங்க கேட்ட டைரக்டரும் சரி, ஹீரோவும் சரி உள்ளதான் இருக்காங்க. இப்போ வருவாங்க. அவங்களுக்கு ஏதாவதுன்னா அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்க ஆல்ரெடி கேட்டுட்டாங்க உள்ள வச்சு எல்லாத்தையும். தேங்க்யூ. நல்லா சூப்பரா இருக்கு. ஆதிசரே உள்ள இருக்க, நீங்க அவர்கிட்டே கேட்க ஒரு டிஃப்ரெண்ட் சைஃபையும் சயின்ஸ் பிக்ஷனும் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரரும் கலந்து எப்படி இருக்குமோ ஒரு டிஃப்ரெண்டான இதுதான். டிஃப்ரெண்டான ப்ரிமைஸ் தான். சவுண்ட் நல்லா இருந்துச்சு. சிம்ரன் மேடம் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆதிசர் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஈரம் மாதிரியே நல்ல படம் தான் இது. நல்லா இருந்துச்சு. அவர் படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிலாம் சொல்ல, ஓவராலா அந்த படம் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்க கூடியது. தேங்க்யூ சார். அதுக்காக தான், அவருடைய இதுக்காக தான் நான் வந்தேன். நான் பார்க்க. ஆமா, டிஃப்ரெண்டா இருந்துச்சு, அதனால தான் பார்க்க வந்தேன். நல்லா தானா இருக்கு. பெருசா இதுல ஒரு ஹாரர் ஜானரை நார்மல் ஸ்டோரி, நார்மலா ஹாரர் மாதிரி எடுக்காம ஒரு சவுண்ட் எஃபெக்ட் மூலியமா எப்படி காட்டலாம் அப்படின்னு நியூவா ட்ரை பண்ணிருக்காங்க. நல்லா தான் ப்ரோ இருக்கு. அதெல்லாம் அது சயின்டிபிக்கா சில ரீசன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு பெருசா சயின்டிபிக் ரீசன் தெரியல. மேபி அது கரெக்டா இருந்ததுன்னா இட் வாஸ் அ குட் ப்ரோ. போர்லாம் எது அடிக்கல ப்ரோ, நல்லா தான் எடுத்திருக்காங்க. என்கேஜிங்கா தான் இருக்கு. ஸ்லோ பண்ணது தான் எனக்கு அந்த ஸ்லோ த்ரில்லர் போர்ஷன்லாம் பிடிக்கும். ஸோ எனக்கு அதனால ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா தான் ப்ரோ. மெயின் ஆதி தான், அவரை நோக்கி தான் ஃபுல் ஸ்டோரியுமே மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதை வச்சு எடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. மெயினா கிட்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப இதா இருக்கும், அவங்களுக்கு அது கொஞ்சம் நாய்ஸ் எரெக்ஷனா இருக்கும். மற்றபடி அடல்ட்ஸ்லாம் சப்தம் அப்படின்றது நேற்று தமிழ்நாடு முழுக்க வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு சினிமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிலீஸ் வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். ஆனா அதே நேரத்துல வந்து சில விஷயங்கள், சில மாற்றங்கள்ல வந்து ரிலீஸ் தேதி தள்ளி போறதோ, பல பிரச்சனைகள், பல விஷயங்கள் வந்து ஒவ்வொரு சினிமாவும் வந்து பேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சப்தம் வந்து நேற்று ரிலீஸ் ஆகாம இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை மீறி, ஏன்னா ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து ஒரு ரிலீஸ் கரெக்டா ப்ராப்பரா ரிலீஸ் பண்றது எல்லாமே முக்கியம் தான். அதை விட முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை உள்வாங்கிட்டு ஒரு ஆடியன்ஸ் வந்து நீங்க கொடுக்குற வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்றத அந்த படத்தை வந்து தூக்கிட்டு போகும். ஏன்னா ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா நான் கருதுறேன். ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபாஸ்ட் லிவிங், ஒரு வேகமா போற ஒரு லைஃப்ல வந்து ஒரு படத்தை வந்து அக்செப்ட் பண்ணி அதை வந்து பெரிய அளவில் ரீச் பண்ணணும் அப்படின்றத வந்து கண்டிப்பா வந்து உங்களோட சப்போர்ட் வேணும். டெஃபினட்டா வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு எங்க டீமுக்கும் சரி. ஏன் அப்படின்னு நான் சொல்லினா, தமிழ்நாட்டுல வந்து மற்ற இடங்கள்ல ஸ்டேட்ஸ் வந்து தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்கு, ஃபாரின் எஃப்எம்எஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அங்க உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அப்ரிசியேஷன் அப்படின்றது ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு. அதே அப்ரிசியேஷன் வந்து இங்கேயும் வந்து கிடைக்கும் அப்படின்றது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஸோ சப்தம் அப்படின்றத வந்து உங்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல கண்டென்ட்டுக்கு என்னைக்குமே வந்து ஒரு வெல்கம் இருக்கு அப்படின்றத நான் வந்து நம்புறேன். ஸோ எடிட்டர், கேமராமேன் அருண், அப்புறம் ஆதி எல்லாருமே வந்து ஒரு தியேட்டரோட ரிசல்ட் வந்து பார்க்கணும், தியேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்றத முக்கியம். அது உங்க கூட உட்காந்து. தேங்க்யூ ஆல். ஆடியன்ஸ் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரைட்ஸ் விஷயங்களா இருக்கும், அதுக்கப்புறம் நெகட்டிவ் பாயிண்ட் எல்லாமே மற்ற விஷயம் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு இன்னைக்கு வந்து கடந்து வந்திருக்கும் ஒரு பாயிண்ட்ல. எல்லாமே இருக்கும் ஒரு பாயிண்ட்ல. அந்த பாயிண்ட் வந்து நான் சொல்றேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மார்ச் 1 சப்தம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நேற்றும் நிறைய புக்கிங்ஸ் இருந்துச்சு. 28 பட் படம் ரிலீஸ் ஆகல. என்னோட கெரியர்ல இது ஃபர்ஸ்ட் டைம். யாரையும் பிளேம் பண்ண விரும்பல. இது யாரும் தப்பு இல்லை, இதுல எல்லாரும் அவங்கவுங்க சைட்ல இருந்து ரைட்டு தான். பட் இருந்தாலும்
அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டே படம் ரிலீஸ் ஆகாதுன்றது பெரிய பெரிய லாஸ். ஆனா உங்களுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் சாரி சொல்லிக்கிறோம். நிறைய பேர் தியேட்டர்ஸ் ஹவுஸ்ஃபுல் ஆகி சில இடத்துல திருப்பி போயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சாரி. இது நாங்க வேணும்னு பண்ண விஷயம் இல்லை, எங்களுக்கே தெரியாது. ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடி ப்ரீமியர் ஷோஸ் போடும்போது கூட எங்களுக்கு தெரியாது நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு இதுலதான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அன்னைக்கு நைட்ல இருந்து இன்னைக்கு காலையில் 4 மணி வரைக்கும் நாங்க யாரும் தூங்கல. இது எப்படியாவது சால்வ் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம். மற்ற லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகி எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லும் போது இங்க தமிழ் மக்கள் பார்த்து ஈரமா ரொம்ப ரொம்ப நீங்க ரசிச்சீங்க, ஆதரிச்சீங்க. அந்த டீம் திருப்பியும் ஒண்ணு சேருது பாருங்க 16 வருஷத்துக்கு அப்புறம். நீங்க என்ன சொல்வீங்கன்ற ஒரு ஆர்வம் எங்களுக்கு ரொம்ப அதிகமாயிட்டே இருந்தது. ஸோ இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றது நீங்க பார்த்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஆனா படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்ற விஷயத்த தயவு செய்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஒரு நல்ல படம், டெக்னீஷியன்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆக்டர்ஸும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ படம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்க 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. இந்த படத்துக்கு ப்ரமோஷன்ஸ் இல்லைங்க, ப்ரமோஷன்ஸ் நடக்கல, தியேட்டர்ல பேனர் கூட நாங்க வைக்கல. அதுக்கு நிறைய காரணங்கள். நீங்க சொல்ற அந்த படம் பார்த்து உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்த நீங்க ஸ்ப்ரெட் பண்றதுதான் இந்த படத்தோட ப்ரமோஷன். அது மட்டும்தான் இந்த படத்தோட ப்ரமோஷன். பிடிச்சிருந்தா தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லுங்க. தேங்க்யூ. ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல வந்து சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகும்போது டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்களா அம்மாவை, அப்படி கூப்பிட்டு வெளியே நிப்பாட்டி ஒரு ஃபீலிங் உள்ளுக்குள்ள இருக்கும். அது ரொம்ப அந்த டைம்ல ரொம்ப வலிக்கும். அதுக்கப்புறம் யோசிக்கும் போது லைட்டா இருக்கும். பல வருஷம் கழிச்சு நேத்து நைட்டு முந்தானேத்து நைட்டு அந்த ஃபீலிங்ல தான் நாங்க எல்லாருமே இருந்தோம். நான் மட்டும் இல்ல, எல்லாருமே. எங்க ப்ரொடியூசரும் சேர்த்துதான் இருந்தாரு. இந்த ப்ரொடியூசர் வந்து இந்த படம் இவ்வளவு பெருசாக்குறதுக்கு, இவ்வளவு அழகா வர்றதுக்கு எங்க ப்ரொடியூசர் தான் காரணம். யாரையுமே நாங்க தப்பு சொல்லல. பட் எங்களோட அந்த சிச்சுவேஷன் வந்துட்டு ரொம்ப நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை வாழ்க்கையில, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். சார், நானு பிளஸ் என்டையர் டீம் ஒன்னா இருந்து எங்க ப்ரொடியூசர் எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை வெளியே கொண்டு வந்தோம். ஸோ அதானே சாரி. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து நேற்றே ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இது மாதிரி படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு கேட்டுருந்தாங்க. ஸோ மார்ச் 1 ரிலீஸ் ஆயிருக்கு. தியேட்டர் வந்து பார்த்தோம், நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ரெஸ்பான்ஸ் மேல போகும். சாட்டர்டே சண்டே வந்து வேர்ட் ஆஃப் மவுத் மூலியமா நெக்ஸ்ட் வீக்ல நல்லா பிக்கப் ஆகும் நம்பிக்கை எங்களுக்கு டீமுக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. தேங்க்யூ. இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்றது வந்து ஃபர்ஸ்ட். ஸோ மார்ச் 1 ரிலீஸ் ஆயிடுச்சு படம். வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டர்ல தான் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மூவிக்கு சவுண்ட் ஆகட்டும், விஷுவல் ஆகட்டும், டைரக்ஷன் ஸ்டைல் ஆகட்டும், எல்லாமே நீங்க தியேட்டர்ல பாருங்க. இட்ஸ் an amazing experience. Thank you. Thank you. இது சார்